ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் வியாபார ரிவ்யூஸ் பண்ணி பார்கோட் எப்படி ஜென்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இது ரொம்பவே முக்கியமான ஃபீச்சருங்க. அண்ட் எந்த ஒரு பில்லிங் சாஃப்ட்வேர்லேயும் இல்லாத ஃபீச்சரும் கூட. இப்போ நீங்கள் உங்கள் ஸ்டோரில் இருக்க ஐட்டம்ஸை இம்போர்ட் பண்ணுறதுனாலும் சரி, இல்லை பில் போடுறப்பையும் மேனுவலாக டைப் பண்ணி அப்டேட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ரொம்பவே டைம் எடுக்குங்க. இதே நீங்கள் பார்கோட் ஜென்ரேட் பண்ணி வச்சிங்க அப்படின்னா ஜஸ்ட் ஸ்கேன் பண்ணால் போதுங்க. அந்த ப்ராடக்ட்டோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்மளுக்கு ஈஸியாக பில்லிங்கில் வந்துடும். இந்த மாதிரி ஒரு இம்பார்ட்டண்டான ஃபியூச்சர் இருக்க வியாபாரம் உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி எங்ககிட்ட இருந்து உங்கள் லைசன்ஸை பர்ச்சேஸ் பண்ணுங்க. அண்ட் ஒரிஜினல் ப்ரைஸோட ரொம்ப கம்மியான ப்ரைஸ்லேயே கிடைக்கும். அண்ட் இதோட முக்கியமான ஆஃபர்ஸ் பற்றி வீடியோ எண்டில் பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வியாபாரம் ஓப்பன் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஹோம் பேஜ் ஓப்பன் ஆயிருக்கும். அதுலேயே லெஃப்ட் சைடு பாருங்க, யூட்டிலிட்டிஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணீங்கன்னா ஃபோர்த் ஆப்ஷன்ல பார்கோட் ஜென்ரேட்டர் இருக்குல்ல. ஸோ நீங்க பார்கோட் ஜென்ரேட்டர் செலக்ட் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் தான் நம்ம இப்போ பார்கோட் ஜென்ரேட் பண்ண போறோம். இப்போ இங்க ரைட் சைட்ல பாருங்க. சோ பிரிண்டர், நம்மளோட பிரிண்டர் எந்த டைப் அப்படின்னு கேட்டிருக்கு. ரெகுலர் பிரிண்டரா இல்ல லேபிள் பிரிண்டரான்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ரெகுலர் பிரிண்டரா இருந்தா அதுல எப்படி நம்ம ஜென்ரேட் பண்ணலாம்னு நான் சொல்லிடுறேன். தென் நம்ம லேபிள் பிரிண்டருக்கு எப்படின்னு பார்க்கலாம். ரெகுலர் பிரிண்டர் செலக்ட் பண்ணியாச்சு. அண்ட் சைஸ், உங்க லேபிளோட சைஸ் எப்படி இருக்கணும் அப்படிங்கறத நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். அது ஒரு எஸ்டிமேட்டா ஒரு பேஜுக்கு எத்தனை லேபிள்ஸ் பிரிண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கு பாருங்க. ஓகே, நெக்ஸ்ட் நீங்க என்ன ஐட்டமுக்கு பார்கோட் ஜென்ரேட் பண்ண போறீங்களோ அந்த ஐட்டமை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஐட்டம் கோடு ரொம்ப முக்கியங்க. அது நீங்க மேனுவலா கொடுக்கறதுனால ஓகே தான். இல்ல ஐட்டம் நீங்க ஆட் பண்றப்போ அசைன் கோட் அப்படின்னு இருக்கும், அதையுமே நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தெரியலன்னா ப்ரீவியஸ் வீடியோல ஐட்டம் எப்படி ஆட் பண்றது அப்படின்னு கொடுத்துருக்கோம், நீங்க போய் செக் பண்ணிக்கோங்க. நம்பர் ஆஃப் லேபிள்ஸ், எத்தனை நம்பர் ஆஃப் லேபிள்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு கொடுத்துக்கலாம். அண்ட் ஹெட்டர், இங்க பாருங்களேன், இது ஒரு ரஃபா ஒரு வியூ கொடுத்துருக்காங்க. நீங்க ஹெட்டர்ல என்ன கொடுக்கணும்னு நினைக்கிறீங்கிறது இங்க டிஸ்பிளே ஆயிரும். நீங்க ஐட்டம் கோடு அண்ட் லைன் 1 லைன் 2ல நம்ம என்ன கொடுக்கணும் அப்படிங்கறத செலக்ட் பண்ணிக்கலாம். ஹெட்டர்ல நான் என்னோட கம்பெனி நேம் கொடுப்பேன். மை கம்பெனி அப்படிங்கறத என்னோட கம்பெனி நேம். அண்ட் லைன் 1ங்கிற இடத்துல ஐட்டம் நேம் கொடுக்குறேன். அண்ட் லைன் 3ல சேல் பிரைஸ் கொடுக்குறேன். இப்ப பாருங்களேன், நான் கொடுத்த டீடைல்ஸ் எல்லாமே இங்க அப்டேட் ஆயிருக்கும். சேல் பிரைஸ் கொடுக்குறேன். இங்க பாருங்க, மை கம்பெனி, அதாவது ஒரு ரஃபா ஒரு வியூ இருக்கு. ஹெட்டர்ங்கிற இடத்துல மை கம்பெனின்னு வந்திருக்கு. இது என்னோட ஐட்டம் கோட் அண்ட் இது என்னோட ஐட்டம் நேம் அண்ட் இது என்னோட சேல் பிரைஸ் அப்படின்னு கொடுத்தாச்சு. இப்ப கொடுத்துட்டு நீங்க இந்த ஃபீல்ட் எல்லாமே நீங்க ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட் ஃபார் பார்கோட் அப்படிங்கறத கொடுத்துடலாம். ஓகே, இங்க பாருங்க ஒரு நோட்டிஃபை வந்திருக்கு. அதாவது பெட்டர் லேபிள் வியூக்கு லாங்கர் டெக்ஸ்ட் இஸ் நாட் ரெக்கமெண்டட் அப்படின்னு வந்திருக்கு. அதாவது என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த பார்கோட விடையும் நம்மளோட ஐட்டம் நேம் இங்க கொடுக்குறோம் பாத்தீங்களா, அது ரொம்ப லிங்கியா இருந்தா வியூக்கு நல்லா இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இப்ப நெக்ஸ்ட் ப்ராடக்ட்டுக்கு நம்ம கொஞ்சம் ஷார்டரா கொடுத்து பார்க்கலாம். இப்போ அடுத்த ஐட்டம் என்ன அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஐட்டம் கோட் அண்ட் நம்பர் ஆஃப் லேபிள்ஸ் 10 அண்ட் அதே இங்க வந்துருச்சு பாருங்க. ஹெட்டர்ல நான் ப்ரீவியஸ் ப்ராடக்ட்டுக்கு என்ன கொடுத்தேனோ அதுவே இங்க ஆட்டோமேட்டிக்கா செலக்ட் ஆகி வந்திருக்கு. லைன் 1ல ஐட்டம் நேம் கொடுக்குறேன். இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும், நம்ம ஐட்டமோட நேம் தான் கொஞ்சம் ஷார்ட் பண்ணணும். இப்போ நான் இதே மாதிரி கொடுத்துட்டேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இங்க பாருங்க, இந்த பார்கோட் விட என்னோட ஐட்டம் நேம் ரொம்ப குட்டியாவும் இருக்கு. லெங்தா இருக்கிறதுனால தான் அதோட சைஸே குட்டி ஆயிடுச்சு. இப்போ நான் அதனால இதை ஷார்ட் ஆக்க போறேன். பேராஷூட் கோகோனட் ஆயில் அப்படிங்கறத மட்டும் நான் கொடுக்குறேன். இப்ப பாருங்க, கொஞ்சம் விசிபிளா இருக்குல்ல. ஸோ இதுதான் நாட் ரெக்கமெண்டட் அப்படின்னு காட்டுது. நீங்க பெருசா கொடுக்கறதுனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அது சின்னதா இருந்தா விசிபிளா இருக்காது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்த ப்ராடக்ட்டுக்கு ஆட் பண்ணியாச்சு. ஆட் ஃபார் பார்கோடும் கொடுத்தாச்சு. இப்ப நான் 2 ஐட்டம்க்கு சேம் டைம்ல பிரிண்ட் பண்ண போறேன். இதை நீங்க ப்ரிவியூ பண்ணி பார்க்கணும்னாலும் பாத்துக்கலாம். ப்ரிவியூ கொடுத்தீங்கன்னா நம்மளோட பார்கோடு எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத இங்க காமிச்சிருக்கு பாருங்க. இப்படிதான் நம்மளோட பார்கோடு இருக்க போகுது. நீங்க ஒவ்வொரு ஐட்டமுக்குமே நீங்க சைஸும் சேஞ்ச் பண்ணிக்கலாம், இல்ல பிரிண்டர் சேஞ்ச் பண்றதுனாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, அண்ட் நம்ம கொடுத்திருக்க இப்ப நம்பர் ஆஃப் லேபிள்ஸ்க்கு இன்னும் எத்தனை பேஜஸ் வேணும் அப்படிங்கறத இங்க கொடுத்துருக்கு பாருங்க. 1 pages for printing. You will need 1 pages for printing. ஸோ நம்ம பேஜஸ் எவ்வளவு தேவைப்படும் அப்படிங்கிறது இங்க கொடுத்துரும். அண்ட் பேப்பர் சைஸ்மே இங்க கொடுத்துருக்கு பாத்தீங்களா. ஸோ ஒன்ஸ் இதெல்லாம் நீங்க ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் ஜென்ரேட்னு கொடுத்துருங்க. இப்போ நீங்க சேவ் பண்ணி வச்சுட்டு நான் அப்புறமா பிரிண்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னாலும் நீங்க சேவ் அண்ட் ப்ரிவியஸ்னு கொடுத்துக்கலாம். இல்ல இமீடியட்டா நான் பிரிண்ட் பண்ண போறேன் அப்படின்னாலும் நீங்க பிரிண்ட் பண்ணிக்கலாங்க. ஓகே, ரெகுலர் பிரிண்டர் யூஸ் பண்ணி இவ்வளவு ஈஸியா நம்ம பார்கோட் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஓகேங்க, அடுத்து லேபிள் பிரிண்டர் யூஸ் பண்ணா எப்படி அப்படின்னு சொல்றேன் நானு. இப்போ ரெகுலர் பிரிண்டர்ல இருந்து லேபிள் பிரிண்டருக்கு நான் சேஞ்ச் பண்றேன். இப்போ ரெகுலர் பிரிண்டருக்கும் லேபிள் பிரிண்டருக்கும் மெயினான டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா, இப்போ ரெகுலர் பிரிண்ட்ல நம்ம 2 ஐட்டம் சேம் டைம்ல ஜென்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். லேபிள் பிரிண்டர்ல ஒரு டைம்ல ஒரு ஐட்டம்க்கு தான் நம்ம பார்கோட் ஜென்ரேட் பண்ண முடியும். பாருங்க, ஐட்டம் நேம் கொடுத்துட்டேன், கோட் அசைன் ஆயிடுச்சு. நம்பர் ஆஃப் லேபிள்ஸ் நான் 15 கொடுக்குறேன். அண்ட் ஹெட்டர் மை கம்பெனி தான். லைன் 1ல என்னோட ஐட்டம் நேம் கொடுக்குறேன். கொஞ்சம் ஷார்ட் ஆகிக்கிறேன். ஓகே, சேல் பிரைஸ் கொடுத்தாச்சு லைன் 2ல. ஓகே, இப்போ ஆட் ஃபார் பார்கோட்னு கொடுத்துட்டேன்.
பாத்தீங்களா, இங்க வந்துருச்சு டீடைல்ஸ். ஸோ இங்கே தெளிவா அவங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. யூ கேன் ஒன்லி பிரிண்ட் பார்கோட் ஃபார் ஒன் ஐட்டம் while யூசிங் லேபிள் பிரிண்டிங். ஸோ நம்ம லேபிள் பிரிண்டிங்ல வந்து ஒரு டைம்ல ஒரே ஒரு ஐட்டமுக்கு தான் லேபிள் வந்து பிரிண்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இஃப் யூ வாண்ட் டு ஜென்ரேட் அண்ட் பிரிண்ட் பார்கோட்ஸ் ஃபார் மல்டிபிள் ஐட்டம்ஸ் ப்ளீஸ் யூஸ் ரெகுலர் A4 பிரிண்டிங். அவங்களே சொல்லிட்டாங்க தெளிவா, நம்ம வந்து மல்டிபிள் ஐட்டம்ஸ்க்கு நம்ம ஜென்ரேட் பண்ணோம் அப்படின்னு நினைச்சோம்னா ரெகுலர் A4 பிரிண்டிங்கை வந்து சூஸ் பண்ணிக்க சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? இப்போ இன்னொரு ப்ராடக்ட் நம்ம கொடுக்கணும்னு நினைச்சாலுமே இங்க வந்து அப்டேட் ஆகாது பாருங்க. இங்க பாத்தீங்களா, யூ கேன் ஒன்லி ஒன் ஐட்டம் while யூசிங் லேபிள் பிரிண்டிங் அது ஒரு பாப்பப்பே வந்துருச்சு. ஸோ நம்ம லேபிள் பிரிண்டிங் யூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஒரு டைம்ல ஒரு ஐட்டம் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். இதை வந்து ரிவ்யூ பண்ணியும் நீங்க செக் பண்ணிக்கலாம், ரிவ்யூ பண்ணி பார்த்துக்கலாம். உங்களுக்கு சைஸ் வேணும்னாலும் நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாங்க. பாருங்க, சைஸ் வேணும்னாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் இது எல்லாமே செட் பண்ணதுக்கு அப்புறம் ஜென்ரேட் கொடுத்தீங்கிட்டு அதே மாதிரி தான் நீங்க சேவ் பண்ணி வச்சு லேட்டராகவும் பிரிண்ட் பண்ணிக்கலாம், இல்லை இமீடியட்டா பிரிண்ட் பண்றதுனாலும் பிரிண்ட் பண்ணிக்கலாங்க. ஓகே, இவ்வளவுதாங்க. இவ்வளவு ஈஸியா நீங்க பார்கோட் ஜென்ரேட் வந்து வியாபார ஆப்ல பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் வியாபார ஆப்ல இருக்குங்க. வியாபார ஆப் உங்களுக்கு வேணும்னா ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல லிங்க் இருக்கு, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. எங்க மூலியமா நீங்க வியாபார ஆப் பர்ச்சேஸ் பண்றப்போ ஒரிஜினல் பிரைஸை விட ரொம்ப கம்மியான அமௌண்ட்லேயே கிடைக்கும். அது மட்டும் இல்லைங்க, 1 இயர் பிளானுக்கு 1 மந்த் எக்ஸ்ட்ரா வாலிடிட்டியும் 3 இயர்ஸ் பிளானுக்கு 3 மந்த்ஸ் எக்ஸ்ட்ரா வாலிடிட்டியும் கிடைக்கும். ஸோ ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணி எங்க இது வந்து உங்க லைசன்ஸா பர்ச்சேஸ் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.